ஒரு மிகப்பெரிய டோர்னமெண்ட்டு மண்ணாடிப்பேட் பிரீமியர் லீக்கு. இத்தனை நாள் எல்லோரும் கஷ்டப்பட்டு எல்லாம் விளாட்னது. இன்றைக்கி ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி தளபதிஸ் வெர்சஸ் சங்கராபரணி கொம்பன்ஸ் ஃபைனல்ஸ் போகிறாங்க. இந்த ஃபைனல்ஸ் மேட்சுக்கு நமது பாண்டிச்சேரி முதல்வர் அவர்கள் வரதாக இருந்தது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை வரல. நம்ம முன்னாடிப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சபாநாயகர் அவர்கள் நம்ம விழாவிற்கு வந்து விழாவை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அவருக்கு அண்ணன் அவர்கள் ஜெய்சங்கர் அண்ணன் அவர்கள் பொன்னாடிப்படுத்தி கௌரவிப்பார். அதனைத் தொடர்ந்து மின்னல் வீரன்ஸ் அணி செந்தில் அவர்கள் பொன்னாடிப்படுத்தி கௌரவிப்பார். வெற்றி தளபதி அணியின் கேப்டன் அவர்கள் ராய்ஷர் அவர்கள் பொன்னாடிப்படுத்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக சங்கராபரணி கொம்பன்ஸ் அணி தலைவர் எஸ் ராஜா அவர்கள் பொன்னாடிப்படுத்தி கௌரவிப்பார். அடுத்தது வேல்ஸ் வீரர்கள் அணியின் தலைவர் பழனிவேல் அவர்கள் அவர் பாண்டிச்சேரி டென்னிஸ் பால் கிரிக்கெட்டின் இந்தியா விளையாட்டு வீரர் பொன்னாடிப்படுத்தி கௌரவிக்கிறார். தேங்க்யூ ஜென்டில்மேன். இந்த விழாவிற்கு சிறப்பித்து வருகை புரிந்திருக்கும் முன்னாள் சபாநாயகர் அவர்கள் டிபிஆர் செல்வம் அவர்களை ஒரு சில வார்த்தை பேச அழைக்கிறேன். எனது அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் மண்ணாடிப்பட்டு தொகுதியினுடைய பிரீமியர் லீக் இணைந்து நடத்தும் இந்த கிரிக்கெட் விளையாட்டானது நம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு விளையாட்டு. நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் இந்த கிரிக்கெட்டானது பல நாடுகளில் சென்று நம் நாட்டினுடைய பெருமையை காக்கின்ற ஒரு விளையாட்டு. எவ்வளோ விளையாட்டு இருந்தாலும் இந்த கிரிக்கெட் இன்றைக்கி சமுதாயத்தில் ஒரு நல்ல இடம் பிடிச்சிருக்கு இளைஞர்கள் மத்தியில். அது உலக அளவில் பெரிய ஒரு பேரையும் நம்ம இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்துன்னு இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய உள்நாட்டு விளையாட்டு என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய இளைஞர்கள் இதில் ஆர்வம் காட்டுவதிலே நமக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி. மேலும் இந்த விளையாட்டு என்பது இளைஞர்களுக்கு ஒரு எதிர்கால கனவாகவும் இருக்கின்றது. ஒரு எதிர்கால வாழ்க்கையாகவும் இது அமைய வேண்டும். நம்முடைய பகுதியிலிருந்து இந்த விளையாட்டு என்பது இதோடு நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்களோ, இந்த விளையாட்டு என்பது இன்னும் பல ஸ்டேட் லெவலு உலக லெவலில் நம்முடைய விளையாட்டு வீரர்கள் இதிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று எல்லாரையும் மனமாற வாழ்த்துகிறேன். நம்முடைய மக்கள் முதலமைச்சர் அவர்கள், புதுச்சேரி மாநிலத்தினுடைய மக்கள் முதலமைச்சர் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருந்தார்கள். அவர்கள் பணியில் அலுவலர்கள் காரணமாக இது வர முடியல. இருந்தாலும் அவர் எப்பொழுதுமே விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் தரவர் தான். இன்றைக்கு விளையாட்டுக்கு நிறையா
இந்த பட்ஜெட்டில் கூட நிறையா விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டு மேம்படுத்துவதற்கும் நிறையா நிதியை ஒதுக்கி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இளைஞர்கள் வந்து ஏதோ குண்டை சட்டியில் குதிரை ஓட்டணும் அப்படியே இருந்தோன்ற மாதிரி இல்லாத இதை வந்து நல்லா இன்னும் எலாபரேட் பண்ணி நீங்கள்லாம் வந்து அரசாங்கத்து மூலமாக என்ன கிடைக்குது, அரசாங்கத்து மூலமாக என்ன வளர்ச்சி இருக்குது இந்த விளையாட்டில், இல்லை என்ன தேவை இருக்குதுன்றத நல்ல ஒரு ஆர்கனைசரை பார்த்து நம்ம விளையாட்டு கழகம் இருக்குது புதுச்சேரி மாநிலத்தில். அந்த விளையாட்டு கழகத்தின் மூலமாக இங்கே இருக்கின்ற இந்த டீமினுடைய கேப்டன்லாம் போய் அங்கே மெம்பர்ஷிப் ஆகி இந்த இளைஞர்கள் இப்போ இங்கே விளையாடுற நம்ம எல்லாமே முழுக்க முழுக்க பார்க்குறோம் எல்லாம் கிராமத்தை சார்ந்த நண்பர்கள் தான். இந்த நண்பர்களுக்கு வந்து என்ன இன்னும் விளையாட்டில் என்ன இருக்குது, எப்படி நம்ம அரசாங்கத்து அந்த இதுக்கு அந்த அந்த அமைப்பு உள்ள போகிறது என்பதே நிறைய பேருக்கு தெரியல. அதை வந்து நீங்கள் வழிநடத்தணும். இப்போ ராஜா போன்றவர், ராஜசேகர் போன்றவர்கள்லாம் இந்த இப்போ இருக்கிறாங்க, செந்தில் போன்றவர்கள்லாம், ஜெய்சங்கருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஒரு விஷயம் இல்லை, அவருக்கு வந்து இந்த துறையில் தான் அவருக்கு அனுபவன்றது இல்லை. எல்லா துறையும் எனக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் நான் அவருடன் பழகி இருக்கிறேன். எல்லா விஷயத்துலையும் நல்ல அனுபவசாலி. இந்த டீமில் அவர் இருக்கிறதே இப்போ இங்கே வந்த பிற்பாடு தான் தெரியுது. நல்ல ஒரு அனுபவசாலி. அவரை பயன்படுத்தி நீங்கள் இன்னும் அரசாங்கத்தில் என்ன இருக்குது இதனுடைய விளையாட்டு என்பது விளையாட்டுக்கு தேவையான உதவிகள், விளையாட்டு வளர்ச்சி மேன்மேலும் வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன இருக்குது என்பதையும் நம்ம நல்ல ஆர்கனைசர்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ நம்முடைய மக்கள் முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டு வீரர்களும் மாணவர்களும் இளைஞர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நிறைய நிதி ஒதுக்கியும் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். விளையாட்டு என்பது இதோட விளையாட்டு போயிருதில்ல. நிறைய பேர் நான் பார்த்துக்கிறோம். நான் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷம் நம்ம பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிறோம். அப்போ அதில் விளையாட்டில் விளையாடி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நல்ல ஸ்டேட் லெவலில் சர்டிஃபிகேட் வாங்கினவங்களாம் இன்றைக்கி நல்ல அரசாங்கத்தில் நல்ல பணியில் கூட அமர்ந்திருக்கிறாங்க, நல்ல வேலையில் கூட போய் சேர்ந்துருக்குறாங்க. இதை வந்து நல்லா ஆர்வமாக எப்பயுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா விளையாட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஈடுபாட்டுடன் அதில் நம்ம இருந்தோம்னு சொன்னால் அதனுடைய பலனை கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கலாம். ஏதோ விளையாடணும், ஒரு சனி ஞாயிறில் கூட்டாங்க போடணும் விளையாடணும், அதுக்கப்புறம் நம்ம விளையாட்டு புள்ளத்தனமாக இருந்தோம் என்பது இல்லாத இதில் மென்மேலும் என்ன இருக்குது, எப்படி போனால் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தி கொள்ள முடியும் என்பதை இந்த விளையாட்டு எல்லா விஷயத்துலையுமே நம்முடைய வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. விளையாட்டாக இருந்தாலும் சரி, மற்ற துறைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சியும் இந்த விஷயத்தில் நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். வேறு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஒரு சிறுதானியம்னு ஒன்று நம்ம இருக்குது. நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ நீங்களாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் அந்த என்னென்னமோ போயிட்டு பீஸான்றீங்க, குறுக்குறேன்றீங்க, அதில் போயிட்டீங்க. சிறுதானியம் என்பது நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம். இது இன்றைக்கி மேலை நாடுகளில் அதெல்லாம் வைரம் மாதிரி பார்க்குறாங்க. அதெல்லாம் இங்கே சும்மா நம்ம ரோட்டில் கொட்டுறத வந்து அங்கே வந்து காசு கொடுத்து பல லட்ச ரூபாய் இன்றைக்கி போகுது. அந்த சிறுதானியம் என்பது சும்மா பார்க்கக்குள்ள அப்படி தான் இருக்கும். அதை ரவோண்டு அப்படி தண்ணியில் போட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, விளையாட்டு வீரர்கள், நீங்களாம் இதெல்லாம் பயன்படுத்துங்க. ஆனால் ஒன்றும் தெரியாது, பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற நீங்களாம். பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியல, எல்லாம் அப்பாவி மாதிரி தான் இருக்கிறீங்க. இந்த அவனை பார்த்தா அப்படி தாங்கிறான். மல்லிப்பட்டிலேருந்துலாம் கூட வந்துக்கிறீங்களே இங்கே, பரவாயில்லப்பா. மண்ணாடிப்பட்டு தொகுதி அதான் சொல்கிறேன். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மணலிப்பட்டு இன்னும் குக்குறாமா. அங்கேருந்து நம்ம ஒரு மாணவனுங்க வந்திருக்கிறான்னும் போது நமக்கு ரொம்ப பெருமை தான் அதெல்லாம். ஏன்னா இப்போ திருக்குனூர் இங்கெல்லாம் பெரிய நகரம், மணலிப்பட்டு எடுத்து இன்னும் அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய மாணவர்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றத்துக்கு வரீங்க என்பதை நம்ம எங்கே இருக்கோ கடைக்கோடி மணலிப்பட்டுன்றது நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற தமிழக பகுதியை ஒட்டி இருக்கின்ற ஒரு கடைக்கோடி பகுதி. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தடவை வந்து யாரையும் நம்ம வந்து இதில் வந்து அரசியல் பண்ணல, யாரையும் நம்ம கிண்டல் பண்ணணும்னு சொல்லல. ஒரு நம்ம கல்வித்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்தார், ஷாஜகான் இருந்தார். காங்கிரஸ் ஆட்சியில் ஷாஜகான் ஒரு கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் அப்போ இருந்தார். அப்போ மணலி கூனிச்சம்பட்டில் ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. 1 கோடி ரூபாயில் ஒரு பெரிய பில்டிங்கு.
கட்டி முடிச்சாச்சு. அது திறக்காதவே இருக்குது. அப்போ நாங்கள்லாம் காங்கிரஸில் தான் இருந்தோம். அப்போ போயிட்டு அந்த பில்டிங்கை திறக்கிறதுக்கு அவர்கிட்ட நாங்கள் அழைப்பு விட்டோம். போய் நாங்கள் இந்த மாதிரி குனிச்சம்பட்டு, மல்லிப்பட்டு இந்த பகுதியை சேர்ந்த பசங்கள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய பில்டிங் நம்ம கட்டியிருக்கிறோம், அதை வந்து நீங்கள் திறங்க. அவர் என்ன சொன்னார், இது இங்கே இருக்கிற பாண்டிச்சேரி எத்தனை கிலோமீட்ரு? ஒரு 22 கிலோமீட்டர் தான். தமிழ்நாட்டில் நம்ம வந்து தரக்கூடாதுப்பா, திறந்தால் அங்கத்தையே கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வந்துடும்பா, நம்மளுக்கு குறைச்சல் கொடுத்துருவாங்கப்பான்னாரு. ஐயோ ஐயா, அது கூனிச்சம்பட்டு, மல்லைப்பட்டு, செட்டிப்பட்டு இந்த பகுதியில் படிக்கிற இந்த மாணவர்களுக்காக கட்டணத்தை, அது 1 கோடி ரூபா அந்த பில்டிங்கு, அது நம்ம புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தது தான் சொன்னோம். எதுக்கு இப்போ இந்த நேரத்துக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன்னா, இன்னும் இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் எங்கே எந்த ஊர் எந்த லிமிட்டில் இருக்குதுன்னே தெரியாதவங்களாம் இருக்கிறாங்க இன்னும். அவர் சொல்லி என்ன ஒரு 12-13 வருஷம். இப்போ 2008 2007 தான். 2008-2007 அவர் தான் கல்வித்துறை அமைச்சர். 2008 அவர் தான். அதான் அப்போ தான் நாங்கள் தான் போய் ஊர்லேருந்து முக்கியஸ்தர் கொஞ்சம் பேர் போய் கூடும்போது, அப்போ நம்ம அந்த குக்கிராமத்துலேருந்து இந்த விளையாட்டில் ஒருத்தவங்க கலந்துக்கிறாங்கன்னும் போது அதே நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தானே, நமக்கு ஒரு பெரிய பெருமை தானே. அதை தான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தணும் ஒழிய அவரை நம்ம இதில் வந்து எதுவும் இது பண்ணணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம கிராமப்புற மாணவர்கள் இன்னும் இது போன்ற நிறையா விளையாட்டில் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்து இதை வந்து வாழ்க்கை வளர்ச்சிக்கும் அடுத்த ஸ்டேஜ் போயின்னே இருக்கணும். இப்போ குழந்தை பருவம் ஒன்று இருக்குது, மாணவர் பருவம் ஒன்று இருக்குது, இளைஞர் பருவம் ஒன்று இருக்குது, முதியோர் பருவம் ஒன்று இருக்குது. அப்போ அந்தந்த பருவத்துக்கு ஏற்ற வளர்ச்சி நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ நீங்கள்லாம் வந்து இளைஞர் பருவத்தில் வந்துட்டீங்க, இதுக்கு அந்தாண்டவங்களாம் வந்து என்ன இல்லை ஏஜ் ரிட்டையர்மெண்ட் தான். அப்போ போகும்போது நீங்களாம் இதுலேருந்து போகிற அந்த விளையாட்டு என்பதை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கும் எதிர்க்கு வர இருக்கின்ற இளைஞர்களும் உங்களை பார்த்து கற்றுக்கணும். இந்த போனோம், ராஜா போனார், ராஜ்சேகர் போனார், விளையாடினார், இன்றைக்கி பார்த்தா அவர் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சு வேலைக்கு போகிறாரு, நல்ல ஒரு வளர்ச்சி அவருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு வர பின்னாடி வர சந்ததியருக்கு ஒரு நல்ல ஒரு ஊக்குவிப்பு நிகழ்ச்சியாக இந்த விளையாட்டு என்பது அமைய வேண்டும் என்பது தான் என்னுடைய எண்ணம். எனவே நம்முடைய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் அனைவரும் இந்த விளையாட்டை என்பது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு சரியான தருணத்தில் நீங்கள் அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னால் எல்லாத்துலேயும் நமக்கு வந்து பயன் உண்டு. அதனால் பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னை அழைத்த நம்முடைய மண்ணாடிப்பட்டு தொகுதியினுடைய ப்ரீமியர் லீக் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு டாஸ் இருக்கு. ஆனால் கொஞ்சம் டாஸ் போட்டு கேப்டன் மட்டும் இருங்க. எல்லாமே டென்னிஸ் பால் ஒரு பேட், டென்னிஸ் பால் ஒரு டீம் கேப்டன் எல்லாமே இருக்காங்க. அதுல உட்காந்து ஏலம் இருக்கும், எல்லாருக்கும் காசு கொடுத்து ஒரு டீம் ஏலத்தை வச்சுதான் நமக்கு ஐபிஎல் எப்படி நடக்குது, சேம் திங் அதே தான். நம்மளை பார்த்தா எடுத்திருக்காங்க. மினி ஐபிஎல் தான் இது. அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு யூடியூப் லைவ், ஃபுல்லாவே லைவ் மேட்ச், எல்லாமே எல்லாம் லைவ், ஃபுல்லா கேமரா இருக்கு. போயின்னு இருக்கோம். அப்ப போய் ஏலம் எடுப்போம். நம்ம அந்த வீட்டு ஓனர்ஸ் மட்டும் டிவில போய் பார்த்தோம், பார்ப்போம், உட்காந்து டிவில உட்காந்து பார்த்து வேலை தான் எல்லாம் இருக்கும். அம்பே சார் பைல்ஸ் வச்சு டென்னிஸ் பால் கிரிக்கெட் பாலே எடுத்துருவாயா அண்ணா, அதே எடுத்துன்னு சொல்றேன். ஏன் இல்ல
இப்ப லைவ் கட் பண்ண லைவ் கட் பண்ணி போல்டெல்லாம் நம்ம இப்ப இல்ல எடுக்கல டாஸ் போட்டப்பதான் கொஞ்சம் பேச வரீங்க எல்லாமே கேக்குது